ஒரு ஃபேமிலியில் ஒரு அண்ணன் ப்ளஸ் ஒரு 5 சிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து 1990 இறந்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், சில டாக்குமெண்ட் சயின்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்டு அதை வாங்கியிருக்காரு. பட் அந்த அண்ணன் வந்து ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். ரிலீஸ் டேட் தான் விடுதலை பத்திரம், அதாவது எனக்கு இந்த சொத்தில் எந்த உரிமை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட். அதை வந்து இவங்களுக்கு வந்து 2001 அந்த சொத்தை வந்து வேறு தேர்ட் பர்சன் விற்கும்போது அந்த சிஸ்டருக்குலாம் தெரிஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஒரு அண்ணன் பேருக்கு மாற்றிட்டாருன்னு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 2007 கேஸ் போடுறாங்க, அதாவது பார்ட்டிஷன் சூட் ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணும்போது செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆமாம் அவங்களுக்கு அதில் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிரித்து தரணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு. பட் ஆனால் அந்த அண்ணன் தரப்பில் வந்து அவங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது அவங்க சில இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த சிஸ்டருக்கு வந்து 2001 இந்த ரிலீஸ் டீடை பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ரிலீஸ் டீடை கேன்சல் பண்ணாமல் அவங்க டேரெக்டாக பார்ட்டிஷன் சூட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் டீடை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பார்ட்டிஷன் சூட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ரிலீஸ் டீடை வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தரப்பில் இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எங்களுக்கு அது வந்து நாலேஜ் இல்லை, அதனால் நாங்கள் இப்போ சைன் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மேஜர் பர்சனை வந்து எனக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அந்த ரிலீஸ் டீடை கேன்சல் பண்ணுற ப்ரூஃப் வந்து அந்த சிஸ்டருக்கு தான் வேணும். ஸோ நீங்கள் எந்த டைமில் போட்டீங்க, எதற்காக அவர் கேட்டார் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இவங்களுக்கு 2001 அந்த ரிலீஸ் டீடை பற்றி தெரிய வந்திருக்கு. ஆனால் இவங்க 2007 தான் கேஸ் போடுறாங்க. ஒரு ரிலீஸ் டீடை கேன்சல் பண்ணுறது டைம் பீரியட் வந்து 3 இயர்ஸ் தான். ஸோ 3 இயர்ஸ்க்குள்ளார அவங்க கேன்சல் பண்ணணும். ஆனால் அவங்க பண்ணாமல் டேரெக்டாக பார்ட்டிஷன் சூட் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சொத்து உரிமை இருந்துச்சுன்னா அதை வந்து அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நீங்கள் வந்து அவங்க ஃபைல் பண்ணி நீங்கள் அது உங்களது உரிமை நிரூபிக்க பாருங்கள்.